அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மணக்க மணக்க நெய் எப்படி வீட்டிலேயே காய்ச்சுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மொதல் நாள் நைட்டே ஆடையை வெளியில் எடுத்து அதில் கொஞ்சம் உரமோரை ஊற்றி நல்லா புளிக்க வச்சுட்டேன். மறுநாள் காலையில் ஒரு 4-5 ஐஸ் கட்டியை போட்டு இந்த மாதிரி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்து செய்யலாம். மிக்சியில் சேர்க்கும் போது எங்கே பார்த்தாலும் மோர் தெரித்து ரொம்ப கிச்சனே வீணாக போகுது. அதனால தான் இந்த பிளெண்டர் வாங்கி வச்சுருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் தான், வெண்ணெய் திரண்டு வந்துடும் பாருங்கள். சூப்பராக இந்த மாதிரி பிளெண்டர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்ஸி ஜார்லேயும் செய்யலாம், ஆனால் பொறுமையாக செய்யுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெண்ணெய் திரண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த வெண்ணெயை இந்த மோர்லேருந்து தனியாக எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. எந்த பாத்திரத்தில் நம்ம நெய்யை உருக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இந்த வெண்ணெயை நல்லா அலசி எடுத்துக்கணும். அப்போ தான் இதில் இருக்கிற மோரெல்லாம் கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய கசடு இருக்காது நெய்யில். அதுக்காக தான் இந்த மோரை தூக்கி ஊற்றிடாதீங்க. இதில் நம்ம உர ஊற்றி வச்சதுனால நல்லா புளிச்சு நல்லாயிருக்கும். நம்ம குடிக்கலாம், தாளிச்சிட்டு நல்லா குடிச்சிக்கலாம். இப்போ இதில் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இருக்கிற மோர் ப்ரௌன் கலரில் மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ப்ரௌன் கலர் ஆகும்போதே நம்ம சேர்க்க வேண்டிய பொருளை சேர்த்துடணும். ரொம்ப கருக விட்டிங்கன்னா நெய்யே கெட்டு போயிடும். இப்போ நல்லா மணக்குது பாருங்கள், கம்ம கம்மன்னு. இதில் 2 பொருளை சேர்க்கணும். சேர்த்தா இன்னுமே வீடு நல்லா கம்ம கம்மன்னு மணக்கும். என்னங்கிறத சொல்கிறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் ஒரு 4-5 கொத்து முருங்கைக்கீரையும் சேர்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டான வாசங்க. மணன்னு மணக்குது பாருங்கள். எனக்கு இந்த முருங்கைக்கீரை தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருக்கேங்க. ஆற வச்சுட்டு ஒரு இரும்பு வடியால் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு சில்வர் பாத்திரத்தில் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வச்சு வடிகட்டினீங்க அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக்கில் வடிகட்டாதீங்க சூடாக. அது உடம்புக்கு ரொம்பவே கேடு. இப்போ இப்படி தான் இருக்கும் லிக்யூடாக. மறுநாள் காலையில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. குருணையாக நெய் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு இந்த பாருங்கள். அவ்வளோதான், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.